Hi all, welcome to Shakti Switching Studio. ஸோ ஆரி ஒர்க்கோட பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் நம்மளோட ஆஃப்லைன் கிளாஸஸ் சேல்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்ண போறோம் இல்லைங்களா? ஸோ என்ன உங்களோட கிளாஸ்ல வந்து ஸ்பெஷல்? உங்க கிளாஸ் கத்துக்கிறதுனால என்னென்னலாம் எங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ். ஆரி ஒர்க் வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எல்லா ஸ்டிச்சஸும் வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. பட் எங்க நாம வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம்னா, எப்படி நம்ம ப்ளவுஸ்ல போடுறப்ப எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எங்க ஸ்டுடியோ நான் சொல்லுவேன். பிகாஸ் இதுல என்னன்னா ஆரி ஒர்க் கத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம எப்படி கஸ்டமர்ஸ் ஹேண்டில் பண்ண போறோம், அந்த கஸ்டமர்ஸ்க்கு போடுற ஆரி ஒர்க்கை அதே பேட்டர்ன்ல இருக்கிறப்படியே வேற மெத்தட்ஸ் எப்படி வந்து போட போறோம் அப்படிங்கிற எல்லா கேட்டகரிஸ்லயும் உங்களுக்கு நாங்க சொல்லி தரதுனால உங்களுக்கு எங்கேயுமே வந்து டவுட்ஸ் வராது. எந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்க நெட் வரணும், எங்க நெட் வரக்கூடாது, எந்த இடத்துல மோட்டிவ் போடலாம், இல்ல மோட்டிவ்க்கு என்னென்ன டிசைன்ஸ் உள்ள கொடுக்கலாம் அப்படிங்கிற எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு வராது. எல்லா கிளாரிபிகேஷன்ஸோட தான் இந்த கிளாஸஸ் உங்களுக்கு நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட் நம்ம அட்டாச் மெயின் கிளாத்தோட நெட் அட்டாச் பண்ணிருக்கிற ஒரு மாடல். ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை நம்ம ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டு அகைன் அத வந்து நம்ம இந்த மாரி ஃபர்ஸ்ட் இனிஷியலி நம்ம கத்துக் குடுக்குறப்ப இந்த மாரி தான் கத்துக் குடுப்போம். ஒரு குட்டி மோட்டிவ் மட்டும் போட்டு, அந்த மோட்டிவ்ல வந்து நெட் இருக்கிற மாரி நம்ம சொல்லி நம்ம டிசைன் பண்ணி குடுப்போம் இல்லைங்களா? அகைன் இத வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி குடுத்துட்டு, அகைன் பேக்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய நெட் எல்லாம் கட் பண்ணிட்டு ஒரு அவுட்புட் வந்து குடுப்போம். இத கத்துக்கிறப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பட் இதே சேம் இம்ப்ளிமெண்டேஷன நம்ம பிளவுஸ்ல குடுக்குறப்ப எப்படி குடுக்கணும் அப்படிங்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான், இந்த மாதிரி டைரக்ட்டா நம்ம வந்து பிளவுஸ்லயும் பிராக்டிஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இத பிளவுஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோங்கிற ஐடியாஸையும் நம்ம குடுக்க போறோம். ஸோ அப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதை முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க கஸ்டமர்ஸை ஈஸியா ஹேண்டில் பண்றது மட்டும் இல்லாம எதுக்கு எந்த டிசைன் போடலாம், இந்த மோட்டிவ் இந்த இடத்துல போடலாமா, இந்த கட் ஒர்க் இவ்வளவு ஷேப்ல வைக்கலாமா, இந்த நெட்ல இவ்வளவு கொடுக்கலாமா அப்படிங்கிற எல்லா கேட்டகரிஸும் வரதுனால நீங்க ஈஸியா ஆரி ஒர்க் கத்துக்கிறது மட்டும் இல்லாம இதோட அவுட்புட்ஸும் ஈஸியா எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான கஸ்டமர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல நம்ம கொடுத்துடலாம் இது எல்லாமே. பிகாஸ் நம்ம நெட்ல பொறுத்த வரைக்கும் கரெக்டான ஷேப், கரெக்டான டிசைன்ஸ், நம்ம கரெக்டான ப்ராசஸிங் வந்து பண்ணல அப்படின்னா அவுட்புட்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த குட்டி மோட்டிவ் மட்டும் கொடுக்கறது இல்லாம டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி பண்றோங்கிற மாதிரி ஐடியாஸ் இந்த ஆரிஓ கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். எனக்கு வந்து எந்த நாலேஜுமே கிடையாது, இது வரைக்கும் நான் நீடிலே பிடிச்சது கிடையாது. பட் நானும் ஆரிஓ கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் பேஸ்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நாங்க கத்து தர போறோம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இதுல வந்து நாங்க ப்ரூச்சஸும் சொல்லி தர போறோம், பெயிண்டிங்கும் சொல்லி தர போறோம். ஸோ ப்ரூச்சஸ், பெயிண்டிங், ஆரிஓக்கெல்லாம் கலந்து நீங்க பண்றதுனால இந்த கிளாஸ் என்னைக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்கமிங் பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப லிமிடெட் சீட்ஸ் தான் எப்பயுமே. ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே இண்டிவிஜுவல் கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும். அதனால இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.